ஓம் முருகா மேட்ரிமனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முழுக்க முற்றிலும் இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவை பற்றி பார்க்கலாம். மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர்த்தி. இவங்களுக்கு வயது 39 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் விஸ்வகர்மா உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி மிதுன ராசி, புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரைவேட் செக்டாரில் மாதம் 22,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு இவங்க முறைப்படி விவாகரத்து வாங்கியே கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு ப்ரைவசி காரணமாக தன்னுடைய அம்மா அப்பா வீட்டில் தான் தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் இன்றைக்கி நகை, பணம், காரு, பங்களான்ட்டு நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் தனக்கு வரக்கூடிய கணவர் தன்னை மாதிரியே படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போய் மாத வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும், மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே தனக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு, நிலன்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் காஞ்சிபுரம் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய உயரம்னு பார்த்துட்டிங்கன்னா 5 அடி 9 அங்குலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க நல்லா சிவப்பாக அழகாக இருக்கிறதுனால தனக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான மணமகனுக்காக வரம் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் ப்ரைவசி காரணமாக தான் மறைச்சி போட்டிருக்கோம். மற்றபடி மணமகளை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடும் உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போனதுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா யாழினி. இவங்களுக்கு வயது 40 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஆதி திராவிடம் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி சிம்ம ராசி, மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா +2 வரைக்கும் தான் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க இப்போதைக்கு எங்கேயும் வேலைக்கெலாம் போகலை. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு முதல் திருமணமாகி தன்னுடைய கணவரை இழந்துட்டு இன்றைக்கி விடோவாக தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா கவுன்சிலராக இருந்ததுனால நல்ல வசதி வாய்ப்போட நல்ல ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் அதிகம் படிக்காதனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னை மாதிரியே படிப்பறிவு கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தன்னை கடைசி வரைக்கும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு தனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து தன்னை ஏற்றுக்கக்கூடிய ஒரு மணமகன் கிடைச்சாவே போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்த வீடே கிட்டத்தட்ட 2 வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் துறையூர் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போனதுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.